காலையில் 6 மணிக்கே சமையல் செய்ய வந்தாலும் இந்த உப்புசு மட்டும் தாங்கவே முடியல. இன்னொரு 3 மாதத்துக்கு சீக்கிரமாக கிச்சன்லேருந்து வெளியே வர மாதிரி தான் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச்லாம் ரெடி பண்ணணும். நான் மார்னிங்க்கு பார்த்தீங்கன்னா முருங்காய் வந்து சிக்கன் கிரேவி மாதிரி டேஸ்ட்டில் செஞ்சுருந்தேன். நாங்கள் மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா சாப்பாடு தான் எடுத்துப்போம். ஏன்னா டிஃபன் ஐட்டம்ஸ் வந்து மார்னிங் சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு 11 மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா வினோக்கும் எனக்கும் நல்லா பசி எடுத்துக்குது அப்படின்ட்டு நேற்று நைட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இட்லியில் சுட்டு இட்லி குழம்புலாம் வச்சுட்டேன். நேற்று கரெக்டாக சாப்பிட்ற டைமில் வினோ பாட்டி வந்திருந்தாங்க. அவங்க வந்து கட்டுசோறு விருந்துக்கு போயிருப்பாங்க போல். ஸோ அங்கேருந்தே தக்காளி சாதம் புளி சாதம் எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. எனக்கு வந்து கட்டுசோறு விருந்தில் செய்கிற எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நைட் வந்து அதையே சாப்பிட்டு டின்னர் அப்படியே முடிச்சனால ஒரு 8 இட்லி பக்கமாக அப்படியே நின்றுச்சு. ஸோ அதை வந்து வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங்க்கு பார்த்தீங்கன்னா இட்லி உப்புமா அப்படியே பண்ணிட்டோம். வெயில் காலமாக ஸோ அவ்வளோ பசி எடுத்துக்காது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டோம். இதில் யார் இங்கே வந்து குழந்தைனே தெரியல. நிலன் வந்து மேக்னெட் வச்சு விளையாண்டுட்டு இருந்தான். வினோ வந்து அதை வாங்கி பேய் ஆட்டம் வந்து ஆடும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குள்ளே இது தெரியும்னு தெரில. மண்ணை வந்து மேக்னெட்டில் இது பண்ணிட்டு பேப்பரை வச்சு அப்படியே கீழே வச்சு இழுத்தா பேய் ஆடும்னு நம்ம கூட விளையாடுவோம்ல சின்ன வயசில். ஸோ அதுதான் மார்னிங் வேலைக்கு டைம் ஆச்சு. பட் இதை பண்ணிட்டு இருந்தாங்க.